வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். என்னப்பா நியூவாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்களே, அடுத்து என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எதை படிக்கலாம் அப்படின்ட்டு குழப்பமாக இருக்கா? அந்த குழப்பமே வேண்டாங்க. அதுக்காக தான் நம்ம சேனலில் 6th to 10th வரைக்குமே நியூ சிலபஸ் டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் போட போகிறோம். இலக்கணத்திலிருந்து 75% கொஷின்ஸ் வரும்னு கன்ஃபார்மாக அடித்து சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்குண்டான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி லைன் பை லைன் கொஷின்ஸாக நம்ம பார்த்து எடுக்கிறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸ் ஒவ்வொன்றும் வேறு லெவலில் சூப்பராக தரமாக இருக்குங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றாவது கொஷின், இலக்கணம் என்பது ஆன்சர் பிழையில்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும். இலக்கணம் என்பது மொழியை பிழையில்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் துணை புரிவது இலக்கணமாகும். ரெண்டாவது கொஷின், நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. ஆன்சர் 2 மாத்திரை. நெடில் எழுத்துனா நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். உதாரணமாக ஆ, ஏ, ஓ இவை எல்லாமே நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களோட கால அளவு 2 மாத்திரை ஆகும். மூணாவது கொஷின், எழுத்துக்களின் வகைகள். ஆன்சர் இவை அனைத்தும். எழுத்துக்களின் வகைகள் வல்லினம், மெல்லினம், இடையினம். நாலாவது கொஷின், தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 216. தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. அதாவது மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். அஞ்சாவது கொஷின், இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஷ் எழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆன்சர் உயிர் எழுத்து. உயிருக்கு முதன்மையானது காற்று. அதாவது இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. எடுத்துக்காட்டு அ, ஆ, இ, ஈ, உ, ஊ அப்படின்னு சொல்லிட்டு ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்களும் பிறக்கின்றன. ஆறாவது கொஷின், வல்லின எழுத்துக்கள் யாவை? ஆன்சர் கசட தபர. வல்லின எழுத்துக்கள் கசட தபர. இந்த கசட தபர என்ற வல்லின எழுத்துக்கள் 6ம் மார்பினை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கசட தபர 6ம் மார்பினை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஏழாவது கொஷின், தமிழில் உள்ள உயிர்க்குறில் எழுத்துக்கள் எத்தனை? ஆன்சர் 5. தமிழில் உள்ள உயிர்க்குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. அது என்னென்னு பார்க்கலாம். அ, இ, உ, ஏ, ஓ. தமிழில் உள்ள உயிர்க்குறில் எழுத்துக்கள், அதாவது குறுகிய ஓசை கொண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் ஆகும். இது 5 வகைப்படும். எட்டாவது கொஷின், மெய்யெழுத்தை ஒலிக்கும் கால அளவு. ஆன்சர் அரை மாத்திரை. மெய்யெழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அதாவது இந்த புள்ளி வச்ச எழுத்துக்களுக்கு எல்லாமே கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்களன்னா அரை மாத்திரை. 9வது கொஷின், உயிர் எழுத்துக்களில் குறுகி ஒலிக்கின்ற எழுத்துக்கள். ஆன்சர்
அ இ உ ஏ ஓ. உயிர் எழுத்துக்களில் குறுகி ஒலிக்கின்ற எழுத்துக்கள் அ இ உ ஏ ஓ. இந்த 5 தான் குறுகி ஒலிக்கின்ற எழுத்துக்கள் ஆகும். 10வது கொஸ்டின், உயிர்மெய் எழுத்துக்கள் யாவை? ஆன்சர் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். உயிர்மெய் எழுத்துக்கள் யாவை? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். 11வது கொஸ்டின், தமிழ் எழுத்துக்களில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? ஆன்சர் 7. தமிழ் எழுத்துக்களில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. நெடில் எழுத்துனா நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். உதாரணமாக ஆ, ஈ, ஏ, ஊ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 எழுத்துக்கள் இருக்குது. அதுதான் நெடில் எழுத்துக்கள் ஆகும். 12வது கொஸ்டின், கால அளவை குறிப்பது டேஷ் ஆகும். ஆன்சர் மாத்திரை. கால அளவை குறிப்பது மாத்திரை ஆகும். 13வது கொஸ்டின், ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படும். ஆன்சர் எழுத்து. ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். 14வது கொஸ்டின், எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே டேஷ் மற்றும் டேஷ் என்று வகைப்படுத்துகிறோம். ஆன்சர் குறில் நெடில். அதாவது ஒரு எழுத்தை உச்சரிக்கும் போது கால அளவு இருக்கும். அந்த எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என்று வகைப்படுத்துகிறோம். 15வது கொஸ்டின், தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். 16வது கொஸ்டின், மாத்திரை அளவு என்பது யாது? ஆன்சர் ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. மாத்திரை அளவு என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும். 17வது கொஸ்டின், வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்களும் பிறக்கின்றன. ஆன்சர் உயிர் எழுத்துக்கள் 12. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. 18வது கொஸ்டின், மெல்லின எழுத்துக்கள் யாவை? ஆன்சர் கெங்கண்ண நம்மண்ண. மெல்லின எழுத்துக்கள் கெங்கண்ண நம்மண்ண. இந்த கெங்கண்ண நம்மண்ணன்ற இந்த எழுத்துக்கள் மூக்கினை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இந்த மெல்லின எழுத்துக்கள் 6ம் மூக்கினை இடமாக கொண்டு பிறக்கின்றன. நீங்கள் சொல்லி பாருங்க, உங்களுக்கே தெரியும். கெங்கண்ண நம்மண்ண. 19வது கொஸ்டின், குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. ஆன்சர் ஒரு மாத்திரை. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. அதாவது குறுகி ஒலிக்கின்ற எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. 20வது கொஸ்டின், உயிர் எழுத்துக்களில் நீண்டு ஒலிக்கின்ற எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களில் நீண்டு ஒலிக்கின்ற எழுத்துக்கள் ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ.
ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்ற எழுத்துக்கள் ஆகும். 21வது கொஸ்டின், ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. ஆன்சர் அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. 22வது கொஸ்டின், மெய் என்பது டேஷ் என பொருள்படும். ஆன்சர் உடம்பு. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். 23வது கொஸ்டின், உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 24வது கொஸ்டின், இடையின எழுத்துக்கள் யாவை? ஆன்சர் எரள வளல. இடையின எழுத்துக்கள் எரள வளல. இந்த இடையின எழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. எரள வளல. 25வது கொஸ்டின், தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஆன்சர் இவை அனைத்தும். 26வது கொஸ்டின், மெய் எழுத்துக்களை ஒலிக்க டேஷ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. ஆன்சர் உடல். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. 27வது கொஸ்டின், தமிழில் உள்ள மொத்த மெய்யெழுத்துக்கள் எத்தனை? ஆன்சர் 18. தமிழில் உள்ள மொத்த மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 18. இக்கு முதல் இன்னு வரை. இக்கு முதல் இன்னு வரை. 28வது கொஸ்டின், மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுபவை டேஷ் எழுத்துக்கள். ஆன்சர் உயிர்மெய் எழுத்து. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். 29வது கொஸ்டின், தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது டேஷ் என்னும் டேஷ் எழுத்தாகும். ஆன்சர் அக்கு என்னும் ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அது அக்கு என்னும் ஆயுத எழுத்தாகும். அடுத்து 30வது கொஸ்டின், கபிலர் மாத்திரை அளவு. ஃபஸ்ட்டு நம்ம கபிலர் என்ற பேரை தனியாக எழுதிக்கலாம். கா பி லா இர். இப்போ காக்கு வந்து குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு கொண்டது, அதனால் ஒரு மாத்திரை. பியும் குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. லாவும் ஒரு மாத்திரை. இரு வந்து மெய்யெழுத்து, அதாவது மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். அப்போ கபிலருக்கு சரியான பதில் டி, 3 மாத்திரை அளவில் ஒலிக்கும். Thanks for watching. Subscribe to our channel.